அன்புள்ளே பிள்ளையார் குளம் திருச்சபை மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு சின்ன குடும்பமாய் இருந்து இவ்வளவு பெரிய திருச்சபை நீங்கள் கட்டி கொண்டிருப்பதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான மூத்த ஆயர் சுவாமிதாஸ் ஐயா அவர்கள் 3 ஆலைகளே நான் கட்டினேன்ப்பா அவர் சொன்னார். அவர் 3 ஆலைகளே நான் பார்த்தேன்னு சொன்னதை எனக்கு கெட்டினார்னு கேட்டது. அவருடைய காலங்களில் 3 ஆலயங்கள் நான் கட்டியிருக்கிறார்னு நினச்சிக்கிட்டேன் அவர் ஐயரா பொறுப்பெடுத்த பிறகு. ஆனால் அவருடைய சொந்த கிராமத்தில் முதல் ஓலை குடிசையில் இருந்தேன். அப்புறம் ஒரு 65 ஆண்டுகள் கடந்து வந்த இந்த கட்டடத்தில் இருந்தேன். இப்போ புதிய கட்டடத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் என்பதை நிறைவாக சொன்னார். உண்மையாகவே அதை அருமையான அன்பு தம்பி அந்த சால்வை கொடுத்துட்டு இருந்த தம்பி சொன்னாங்க. அவங்க பெயர் மோசே. அவரை சால்வை போட்டுன்னா போட மாட்டேன்ட்டார், ஐயாவை போட சொல்லுங்கிறார். அந்த அளவுக்கு தாழ்மை. உண்மையாகவே 6 அடி உயரம் இருக்கார். ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்குது, வெயிட்டுக்கு ஏற்ற சைஸ் இருக்குது. இருந்தாலும் கடவுளுடைய சன்னிதானத்தில் ரொம்ப ஒரு தாழ்மையான தம்பி. அவரை பொறுத்து அவர் ஐயா சொல்கிற மாதிரி அருமையான சுவாமிதாஸ் ஐயா சொன்ன மாதிரி ஆயர் அவரை பற்றி சொல்கிறப்போ, போன வருஷம் எங்கள் அப்பா நெல் விற்று வீட்டில் பீரோவில் வச்சுருக்கிறார், காசு கேளுங்க தந்துடுவாருன்னாராம். உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு கருத்து. உண்மையாகவே வாழ்க்கையில் ஒரு பெரிய மனிதனாய் மாறுவார். அதுதான் 66 ஆண்டுகள் கழித்து வந்தோன்னா உங்கள் ஆலயத்திற்காக நான் 66 சங்கீதத்தை எடுத்தேன். ஏன்னா எல்லா பாடல்களையும் எல்லா ஆராதனையிலும் வாசிப்பது சங்கீதம். நற்செய்தி பகுதி இயேசுவின் சுவிசேஷம் 4 ஏதாவது ஒன்று தான் வாசிப்பாங்க. ஆகமங்கள் இல்லை பழைய ஏற்பாட்டு பகுதி ஏதாவது ஒன்று தான் வாசிப்பாங்க. பவுலடிகளுடைய புத்தகம் 13, இல்லைன்னா பேதுருடிகள் புத்தகம், யோவானுடைய புத்தகம், யூதாவுடைய புத்தகம் வாசிக்கப்படும். ஆனால் எல்லா ஆராதனையும் வாசிப்பது சங்கீதம். அது விசேஷமாய் தாவீதின் சங்கீதம். அந்த தாவீதின் சங்கீதம் 66:1 எடுத்த பூமியின் குறிகளை நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாய் கம்பீரமாய் பாடுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் சங்கீதம் 150 சொல்றார். சங்கீதம் 103 சொல்றார், என் ஆத்துமாவே என் முழுவலுமே, ஏன்னா அவர் என் அழிவுக்கு விலக்கி மீட்டு அவர் சொல்றார். அதை வாசிக்கிட்டே வரப்போ கடைசி 2 வசனத்தை எடுத்தேன். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், லிசன் பண்ணார். உண்மையாகவே ஆண்டவர் என் சத்தத்தை என்ன பண்றாரு? லிசன் பண்ணும் ஆண்டவர். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுடைய சத்தத்தை லிசன் பண்றார். ஏன்னா ஆண்டவர் சொல்ல, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். என் பெயர் சமுத்திர பாண்டியன். செல்லமாக கூடுற பேர் தங்கண்ணேன்னு கூப்பிடுவாங்க, தங்கன்னு கூப்பிடுவாங்க, தங்க அண்ணன் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. என்னை பார்த்து சொல்கிறாரு, ஐசையாவை பார்த்து சொல்கிறாரு, சாமையரை பார்த்து சொல்கிறாரு, உங்களுடைய குருவான டீக்கன் ஐயாவை பார்த்து சொல்கிறாரு, இல்லை உங்கள் கப்பரரை பார்த்து சொல்கிறாரு, இல்லை மோசையை பார்த்து சொல்கிறாரு, இல்லை மூத்த ஐயாவை பார்த்து, உன்னை என் உள்ளங்கையில். ஏன்னா நான் உன் ஜெபத்தை என்ன பண்ணலை, நான் ரிஜெக்ட் பண்ணலை. உன் ஜெபத்தை நான் என்ன பண்ணலை, ரிஜெக்ட் பண்ணலை, நான் லிசன் பண்ணுறேன். உன் ஜெபத்தை கடைசி 2 வசனங்கள், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், லிசன் டு, ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். செவி கொடுக்கறது மட்டும் இல்லை, என் சத்தத்தை கேட்கும் ஆண்டவர். ஒன்று நீங்கள் கேட்கலாம், மைக் ஆப்பாச்சு, அப்போவுமே என்ன பண்ணார், மின்னல்களே அலைகளே கர்த்தரை போற்றி, அது மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆரம்பிக்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும். சத்தமாக பாடினார். கரண்ட் ஆஃப் பண்ணோன்னா ஒரு பாட்டாரா விட்டுட்டாரா தெரியல, ஒருத்தர் சத்தமும் கேட்கல. அப்போ இந்த சவுண்ட் சர்வீஸோட சத்தம் இருக்கிறப்ப என்ன கேட்குது, சவுண்ட் சர்வீஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்து கூப்பிட்டா எப்படியா சத்தம் ஆண்டவர் கேட்பாரு. ஒரு மனுஷன் அவங்க அப்பா ஜோம் பண்ணாராம். ஜோம் பண்ணுறப்போ, கிறுக்கனா இருக்கியா, ஓலை வீடு முட்டி போட்டு ஜோம் பண்ணுற, இந்த ஜெபம் எப்படா ஓலைக்கு மேலே போய், எனக்கே கேட்கலடா, ஓலை வீடு இங்கே இருக்கேன்னு இப்போ சத்தம் கேட்கலப்பா, எனக்கே கேட்கல, சத்தம் எப்படி கேட்குன்னாராம். கிறுக்கனானே உனக்கு கேட்காதுன்னாராம். அந்த பையன் சொன்னானா, அந்த சத்தம் என்ன பண்ணாது, கேட்காது, உனக்கு அந்த சத்தம் என்ன பண்ணாது, கடவுளுக்கு கேட்க, வீணா ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணுற போடான்னுட்டாரா. ஆனால் அவர் விடாப்பிடியா ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தார். மூத்த ஐயா சாமிதாஸ் ஐயா, அதை மூத்த ஐயா இருக்காங்க, அங்கே இருக்காங்க, இவங்க ஜெபத்தெல்லாம் கேட்டார். ஓலை வீட்டில் இருக்கம்பா, மச்சி பவுன வீடு நான் இருக்கேன், ஆண்டவர் இருக்கிற வீடு சின்ன வீடாக இருக்குது, சங்கீதம்
132 சொல்கிறார், 2 நாளாக 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, தாவீது சொல்வார். அதே மாதிரி நாங்கள் ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபம் எப்படி கேட்கப்பட்டதுன்னா, அப்படி அவங்க அப்பா ஜெபம் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அவர் தான் மார்க்கோனி ரேடியோ கண்டுபிடிச்சார். ரேடியோ டிரான்சிஸ்டர் ரேடியோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இன்றைக்கி செல்வில் அட்வான்ஸ் யூடியூப் வந்துருச்சு. செல்வில் அப்புறம் என்னவோ கிராம்லாம் வந்துருச்சு, நிறையா வந்துட்டு செல்லில் போனால் எல்லா வகையாக எடுக்கலாம். முன்ன அந்த ரேடியோவை போட்டால் ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் பாட்டு வரும். அந்த டைமில் யாரோ சொல்லுவாங்க, பொம்பளை ஆம்பளை 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் திருப்பினா லைட் எரிஞ்சு சவுண்டு வரும், ஒரு பக்கம் திரும்பினா ஒரு முள் அங்கே இங்கேயும் போகும். ஆனால் நான் வித்தியாசமாக பார்த்துருக்கேன், உள்ளேருந்து யாரோ 2 பொம்பளையும் ஒரு ஆம்பளையும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு எட்டி எட்டி பார்த்துருக்குறேன் நான். நீங்கள் பார்த்துக்கிங்க சித்தி வீட்டில், எங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் சித்தி வீட்டில் பங்களா தொண்ட சர்ச்சுக்கு அந்த கோயிலுக்கு அங்கூடி ஒரு பெரிய வீடு இருக்கும். அவங்க வீட்டில் பழைய டிரான்சிஸ்டர் ரேடியோ, இவ்வளோ பெரிய ரேடியோ, இவ்வளோ பெருசு. அந்த லைட்டு திரும்பினா உள்ளே யாரோ பேசுகிறாங்க. அந்த ரேடியோவை கண்டிச்சு போகிறதா மார்க்கோனி. அந்த வெற்றி விழா கொண்டாடினாங்களாம். அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீ எப்படியா இந்த ரேடியோ கண்டுபிடிச்சா, எப்படிடா வெற்றி விழா கொண்டாடினேன்னு? அது ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு சோறு இல்லை, தண்ணி இல்லை, நாங்கள் ரொம்ப ஏழை. எங்கள் அப்பா ஓலை வீட்டில் எங்கள் அப்பா முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவார், 2 கையை தூக்கி மேலே. நான் கேட்பேன், நீ பண்ணுற ஜெபம் எனக்கே கேட்குறா, எப்படா வானத்துக்கு ஆண்டவருக்கு அந்த சத்தத்தை கேட்கும், கிறுக்கு போயிடலான்னு சொன்னேன். ஆனால் விடாவிட்டியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ இதில் ஏதோ அர்த்தம் இருக்குதுன்னு நினச்சி நான் அதை ஆராய்ச்சி பண்ணேன். அதன் மூலம் தான் அப்போ இதன் மூலம் வேவ்ஸ் ஏதோ கடவுளுக்கு போகுதுன்னு நினச்சி நான் அவரை வச்சு தான் ரேடியோவே கண்டுபிடிச்சேன்னு சொன்னாராம். அதுதான் இந்த சங்கீதம் சொல்லுது, ஜெபத்தை நான் என்ன பண்ணலை, தள்ளலை. உங்களுடைய வாக்கு தத்தமாய் கூட நீங்கள் இந்த வருஷத்தில் இதை எடுத்துக்கொள்ளலாம். என் ஜெபத்தை ரிஜெக்ட் பண்ணலை, தள்ளலை. மை ப்ரேயர் நோ ரிஜெக்ட்ஸ். தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும். டு நாட் லிஃப்ட் மை கிரேஸ், அவர் கிரேஸ். லார்ட் கிரேஸ் என்னை விட்டு என்ன பண்ணலை, கிருபையை அவர் விட்டு தள்ளலை. இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான ஒரு வாக்கு தத்தம். இந்த 66வது ஆண்டில், இந்த 66வது சங்கீதம் என்பது நம் அனைவருக்கும் ஆண்டவர் எப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்கும் ஆண்டவர், எப்பொழுதும் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கும் ஆண்டவர். அதுதான் அருமையான குருவானவர் நோட்டீஸில் 2 கொரிந்தியர் 9:15 சொல்றார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக தோத்திரம். இங்கிலீஷில் சொல்லப்போ ஈவு என்பது கிஃப்ட்டு. பிறந்தநாள் வந்தால் கிஃப்ட்டு. ஒரு பையன் அவங்க பாட்டி செல்ஃபோன் தருவாங்கன்னு கிஃப்ட்டில் லிஸ்ட்டில் எழுதி வச்சானா. பாட்டி செல்ஃபோனே கொடுக்கல. செல்ஃபோனே வாங்க எப்படா லிஸ்ட்டில் கொடுத்தேன்னா, கண்டிப்பாக எங்கள் அம்மா வாங்கி தருவாங்க எனக்கு, இல்லை எங்கள் அப்பா அம்மா வாங்கி தருவாங்க கிஃப்ட்டு, செல்ஃபோன்னு எழுதி வச்சானா. அதே மாதிரி ஆண்டவர் நிச்சயமாக என்னுடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். ஒன்றுமில்லாத என்னை ஆண்டவர் உயரத்தில் அழைத்து கொண்டு போயிருக்கிறார். நடந்து போகிறதுக்கு வழி இல்லை, சைக்கிள் ஓட்டுறதுக்கு வழி இல்லை. ஆனால் இன்றைக்கு விமானத்தில் பறந்து வருவதற்கு 3வது செய்தி. இன்னைக்கு காலையில் 3:30 மணி சென்னை, நாளை காலையில் சென்னை. இந்த அளவுக்கு ஆண்டவர் ஒன்றுமில்லாத என்னை கிஃப்டாக என் வாழ்வை. என்னுடைய வயது 64 ஆக போகுது, 65க்குள்ளே போகிறேன். ஒரு 35 வருஷமாக சுகர் பேஷண்ட்டு, டயபெட்டிக் பேஷண்ட்டு. 35 வருஷமாக டயபெட்டிக் பேஷண்ட்டு. ஒரு நாளும் சுகர் நார்மலாக இருந்ததே இல்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாக, அவர் ஈவுக்காக தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டு, அதுதான். அந்த கிஃப்டை நினைச்சு தான் சங்கீதம் 66 சொல்றார், கர்த்தர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக தோத்திரம். ஏன்னா பவுலடிகள் சொல்வார், 1 குறைய 40 அடி வாங்கினேன், 3 முறை மரணத்துக்கு கப்பலில் சேதமடைந்தேன், நாரினால் 1 முறை கெட்டுனாங்க, பாம்பு 1 முறை கடிக்க வந்துச்சு. ஆனால் எல்லாத்துலேயும் ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய கிஃப்ட் தான் எனக்கு வாழ்வு. நீங்கள் நடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க, நீங்கள் நடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. ஆண்டவர் எந்த நிலையில் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். எப்படி வாழ்வு கொடுக்கிறார்னா, ஒரு எஜமான் காலையில் ஏர்போர்ட்டில் இறங்கி, தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இறங்கி வாக்கிங் வந்தேன். ஒரு பையன் ஜெர்மன் ஷெப்பர்டை கூட்டிகிட்டு வரான். அது முரட்டுத்தனமாக இழுக்குது. நான் பக்கத்தில் வாக்கிங் பண்ண கொஞ்சம் தள்ளி அப்படி போயிட்டேன். பார்த்து பயந்து தள்ளி போய்கிட்டு இருக்கேன். அது வெறித்தனமாக என்னை பார்க்குது. விட்டுருந்தானே என்னை குதறி விட்டுருக்கும் போது அவ்வளோ கோபமாக என்னை பார்க்குது அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட்.
நல்ல ஊட்டச்சத்து கொடுத்து வளர்க்குறான். அதுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா செலவு பண்ணுவான்னு நினைக்கிறேன். நாயை பார்த்தா அவ்வளோ அழகாக திட்டு 1000 ரூபா செலவு பண்ணுவோம். குறைஞ்சது 1000 ரூபா, 5000 ரூபா செலவு பண்ணுறவங்க இருக்காங்க நாய்க்கு. தினமும் பூனைக்கு 3000 ரூபா. பாளையங்கோட்டையில் சாரா டக்கர் காலேஜ் பக்கத்தில் ஒரு வீட்டில் 3000 ரூபா பூனைக்கு செலவு பண்ணுறாங்க. 4 பூனைக்கு 3000 ரூபா. அப்படி அந்த நாய்க்கு அவர் உணவு கொடுப்பாராம். அந்த உணவை வாங்கிட்டு அது என்ன பண்ணுமா, அந்த எஜமானை வச்சுட்டு போனோம் எடுத்துக்கொண்டு ஒழிச்சு வைக்குமா, பள்ளம் தோண்டி வைக்குமா. எதுக்குன்னா இன்றைக்கி இல்லை, அது நாய் என்னைக்காவது நமக்கு எஜமான உணவு கொடுக்கலாம் சேஃப்டி. அது நாய் ஒழிச்சு வைக்குமா. நாமளும் என்ன பண்ணுறோம், நானும் சரி நீங்களும் சரி கிஃப்ட் வச்சுருக்கோம், சேர்த்து வச்சுருக்கோம், செக்கு ஃபிக்ஸடு வச்சுருக்குறோம். இன்னைக்கு என்னது இன்னும் 2 கார்டு, டெபிட் கார்டு, டிடிஎட் கார்டு, இப்படிலாம் வச்சுருக்கோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு, அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில், மார்க் 8ஆம் அதிகாரத்தில், லூக்காவில் இருக்குது, மத்தேயில் இருக்குது, 4 நற்செய்தி நூல்லையும் இருக்குது. அவர் சொல்கிறாரு, திரளான ஜனங்கள் 3 நாள் உணவு இல்லை, இந்த மக்களுக்கு ஏதாவது கொடுங்கப்பாங்கிறார். கூட இருக்கிறவன் என்ன சொல்கிறான், இல்லைங்க எங்கிட்ட இல்லை. முன்ன ராஜீவ்காந்தி அந்த காரில் ஏறி வருவார், கேரளாலேருந்து ஜீப் போட்டுக்கிட்டே வருவார். அப்போ தான் காங்கிரஸ் வளர்ந்துச்சு. மக்கள் கூட்டமாக வருவாங்க. அவர் பையில் இருக்காது 50 100 எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். முடிஞ்ச உடனே பக்கத்தில் இருக்கிற கேட்பார், பக்கத்தில் இருக்கவங்க கொடுப்பாங்க. மற்றவன் அப்போ அடுத்த மீட்டிங்கில் ஒரு பையிலும் பக்கத்தில் கூட இல்லை, ஏன்னா துட்டு கேட்குறாருன்னு. ஒரு தலைவர் கூட இல்லை. நடந்த சம்பவம் பேப்பரில் சொன்னாங்க, டிவியில் சொன்னாங்க, அதைத்தான் சொல்கிறேன், நான் பக்கத்தில் போகல. அதே மாதிரி ஒருத்தரும் இல்லைன்ட்டான். ஆனால் ஒரு சின்ன பையன் சொன்னான், 3 நாள் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறான், 3 நாட்கள் அவருடைய பவரை பார்க்குறான். 2 மீன் 5 அப்போ எடுத்து கொடுத்துட்டான். இந்த கடவுளுக்கு கொடுத்தா எனக்கு கொடுப்பாரு, இந்த ஆண்டவர் கொடுத்தா எனக்கு கொடுப்பாரு, ஒன்றுக்குமே கவலைப்படலை. சின்ன பையங்க. அதுதான் சிறு பிள்ளைகள் நினைத்து வருவதற்கு தடை செய்யாதுங்கன்னு சொல்கிறார். அதை பிளஸ் பண்ணார். 5000 பேர் சாப்பிட்டாங்க, 12 கூட மிச்சம். நீங்கள் நானும் ஆண்டுடைய உன்னத பணிக்கு என்ன கொடுக்குறோம்? அன்னைக்கு கடந்த ஜூன் 9, 1706 சீகன்பால் இறங்கினாங்க. தரங்கம்பாடியில் இறங்கி அங்கே இருக்க மக்களுடைய அடிமைத்தனத்தை பார்த்தாங்க. பெரிய கோயில், மேல் ஜாதி மக்கள் போனாங்க. நம்மளை மாதிரி தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்கள் உள்ளே போக முடியல, கோயிலுக்கு வெளியே இருந்தாங்க. சேர்க்க மாட்டேன்ட்டான். வெள்ளைக்காரனும் சேர்க்கலை, மிஷனரிகளும் சேர்க்கலை நம்மளை. சீகன்பால் 1713 முதல் கோயில் கட்டினார். எல்லா மக்களும் ஆராதிப்பட்டு அது சுனாமியில் போயிடுச்சு. 1717 2வது கட்டின கோயில் இன்னைக்கு தரங்கம்பாடியில் இருக்குது. உள்ளே போகிறப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திருச்சி தஞ்சை டைசிஸை சேர்ந்த கோயில் சிஎஸ்ஐ, அதுதான் முதல்ல கட்ட சர்ச். அதில் மேல் ஜாதி மக்கள் தான் போனாங்க, ஆட்சியாளர்கள் போனாங்க, வேறு யாரும் போக முடியாது. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் போகிறாங்க. இங்கே போகிறப்ப ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க சர்ச் தான் சீகன்பால் கட்டினது. அந்த சீகன்பால் தான் இந்த பேப்பர், நாம் எழுதுகிறமே பேப்பர் இந்தியாவில், இந்த பேப்பரை இந்தியாவுக்கு அறிமுகம் பண்ணார். இதில் பிரிண்டிங் பண்ணுற மிஷினை அறிமுகம் பண்ணார். அதுவரை ஓலையில் எழுதுகோலால் எழுதுகிறோம், ஆணியால். பேனா பென்சிலை இந்தியாவுக்கு அறிமுகம் பண்ணார். பெண்களுக்கு கல்வி கொடுத்தார். 1706 ஜூலை 9 வந்து சீகன்பால். ஒருவேளை அவர் அப்படி அர்ப்பணித்ததால் இன்னைக்கு திருநெல்வேலி திருமண்டலம் என்பது, அதுக்கப்புறம் ஸ்பாட்ஸ் மிஷனரி தான் முதல் ஞானஸ்தானம் குளோரிந்தா. கோகிலா லட்சுமி என்கிற குளோரிந்தாவை முதல் ஞானஸ்தானம் 1800 திருநெல்வேலியில் முதல் மிலிட்ரி லைனில் இருக்கிற குளோந்திரா சர்ச் அந்த அம்மா கட்டினது. மிலிட்ரி லைன் ஆப்போசிட்டில் இருக்க குளோந்திரா சர்ச் இன்னைக்கு சண்டை போடுறோம். இன்னைக்கு அப்படி தான் ஆண்டவர் எனக்கு அவர் சொல்லி முடியாத ஈவு. எப்படிப்பட்ட ஈவு அது? ஏன்னா அவர் வந்தது ஜூலை மாதம், ஜூலையில் தான் வர்றார். 1706 இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த தோமா ஜூலை 3ஆம் தேதி வர்றாங்க. 52 ஜூலை 3 72 மரிக்கிறாங்க.
மெத்தடிஸ்ட் திருச்சபை எல்லா திருமணைகளும் இயேசுவின் பிரசங்கம் விடும் என்று சொல்ற சார்லஸ் வெஸ்லி, அதாவது வெஸ்லி, அந்த ஜான் வெஸ்லி ஆரம்பித்த மெத்தடிஸ்ட் திருச்சபை ஜூலை மாதம் தொடங்கப்படுகிறது. அநேக மிஷனரிகள் இந்தியாவுக்குள்ள வந்தது ஜூலை மாதம். அந்த ஜூலை மாதத்துக்குள்ள தான் நம்முடைய பண்டிகை, அநேக சர்ச்சில் பண்டிகை வருது. ஏன்னா ஜூலை மாதம் தான் நாம் இன்னைக்கு, அதாவது மாம்பழ சங்கம், விசேஷமாக மாம்பழ சங்கத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாம்பழ சங்கத்தை நம்ம விசேஷமான பேராயத்தின் சார்பாக ஒரு பெரிய நிகழ்வாக கொண்டாடி கொண்டிருக்கோம், போட்டி போட்டுக்கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஜூலையில் நாம் எத்தனை மக்களுக்கு நாம் எத்தனை உபகாரங்கள் செய்கிற மக்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவாங்க? சொல்லி முடியாத ஈவுன்னு சொல்றார், கிஃப்ட். அந்த கிஃப்ட் தாங்க இன்னைக்கு நீங்கள் நான் இன்னைக்கு மனுஷனா இருக்கிறோம். அந்த கிஃப்ட்ல தாங்க ஆண்டோடைய ஒளிக்குள்ள நீங்கள் நானும் இருக்கிறோம். அந்த கிஃப்ட் அவர் கொடுத்த கிஃப்ட்டுங்க. பெற்ற இன்பத்தை இவ்வையகம் பெறணும். நீங்கள் நானும் அவருக்கு அந்த கிஃப்டை பிறருக்கு சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய திருச்சபை, எனக்கு உண்மையாகவே சாமிதாசன் ஐயா சொல்றப்ப 3 சர்ச்சு கட்டினேன்னு எனக்கு சொன்னேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் 3 சர்ச்சை பார்த்தேன்னு சொன்னார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் காலங்களில் திருச்சபை இல்லாத கிராமங்களில், திருச்சபை இல்லாத தாலுக்கில், திருச்சபை இல்லாத மாவட்டங்களில், திருச்சபை இல்லாத ஸ்டேட்டில் எத்தனையோ இருக்குது. ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்குது, கோடிக்கணக்கான கிராமங்கள் இருக்குது. இயேசுவை அறியாத மக்கள் இந்தியாவில். உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? அந்த அர்ப்பணிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கும் ஆண்டவர். அந்த அர்ப்பணிப்போடு நம் ஆண்டவருக்கு என்ன செய்யப்போறோம்? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பெரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஆண்டவர்கிட்ட கிஃப்டா ஈவா நம்முடைய லைஃப்பை பெற்றிருக்கோம். அவரை ஆராதிப்பதற்கு இந்த திருச்சபையை பெற்றிருக்கிறோம். அந்த கிஃப்டா பெற்ற நாம் ஆண்டவர்கிட்ட நாம் என்ன பெனிஃபிட் நாம் ஆண்டவருக்கு செய்யப்படுறோம்? சங்கீதம் 116:12 சொல்றப்போ, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, பெனிஃபிட்னு சொல்றார் அந்த இடத்துல. பெனிஃபிட்டு, ஆண்டவர் கொடுத்த பெனிஃபிட்டுக்கான என்ன செய்வேன் என்று சொல்றார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருக்க காலத்தில் சர்ச் இல்லை, எஸ்லேம் தேவாலயம் இருந்துச்சு. எங்கள் திருமணம்லாம் தேவாலயம் இல்லை. இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு அவர், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதாக்குமான பரிசுத்த ஆவினால் ஞானஸ்தானம் கொடுங்கள், உலகத்தின் முடிவு புரிந்தான் உங்களோடு இருக்கிறேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மத்தேயு 28:15 சொல்கிறாரு. மார்க் 16:15 உலகெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு சொல்கிறாரு. லூக்கா 24:47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் எரிச்சலையும் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்படுவேன்னு சொல்கிறார். யோவான் 20:21 சொல்கிறாரு, பிதா என்னை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அது 70 பேரை நான் உன்னை அனுப்புகிறேங்கிறாரு. அங்கே இயேசுவை பார்க்க போன அந்த கல்லறைக்கு பக்கம் மரியாள்கிட்ட போய் சொல்கிறாரு, போய் சொல்லு, சீக்கிரம் போய் சொல்லு, நான் உயிரோடு எழுந்துட்டேன், நான் உயிரோடு இருக்கேன், போய் உலகிற்கு நீ போய் சொல்லு சொல்லு சொல்லுங்கிறாரு. அனுப்பி விடுறாரு. இயேசுவை குழந்தையாய் பார்க்க போன அந்த மேய்ப்பர்கள் போய் இயேசுவை பிரசித்தம் பண்ணுறாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பிரசித்தம் பண்ணுறாங்க. இதுதான் இயேசு கொடுத்த கட்டளை. அந்த கட்டளை தான், அந்த கட்டளை இறந்த பிறகு அது அவருடைய கட்டளை, அவருடைய ஏமங்கள், அவருடைய தீர்மானங்களை சொல்லி தான் திருச்சபைகள் நிறுவப்பட்டது. அதுதான் அவருடைய கற்பனைகள் என்று உபாகமம் வாசிக்கிட்ட உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் அது அவருடைய கட்டளை என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வசனத்தை போதிப்பது கர்த்தருடைய கட்டளை. அது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை.
மத்தேயு 25 எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை விடுப்போம், கவலைப்படாத, சிறுப்பையன் கொண்டே கொடுத்துட்டு போயிட்டான். அது மாதிரி நாமும் நமக்கு இருக்கிற அந்த தம்பி சொன்னார் அவங்க அப்பாட்ட, எப்பா நெல் வித்தை காசை எடுத்து ஐயர்கிட்ட கொடுத்துரு, சர்ச்சை கட்டுட்டுன்ட்டார். அது கொடுத்த பிறகு நல்ல மழை பெஞ்சுதா? நல்ல மழை பெஞ்சிடல இந்த வருஷம். போன வருஷம் நல்ல மழை பெஞ்சுதா இல்லையா? திருநெல்வேலி மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் வரலாறு காணாத மழை. எங்கள் ஊர்லெல்லாம் குளம் தண்ணி நிறைஞ்சி கிணத்துல ஒரு 25-30 வருஷம் ஆச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தில் 65 வருஷம் ஆச்சு. இன்னும் தண்ணி வத்தல ஒரு சில கிராமத்தில் அவ்வளோ தண்ணி நிற்கிது. அதனால் எதுக்கும் கவலைப்படாத, காகங்களை கவனித்துப்பார், குருவிகளை கவனித்துப்பார், அவன் எடுத்து கொடுக்க சொன்னா கொடுத்துட்டார். அந்த பெற்றுக்கொண்ட நாம் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை என்ன கவலை இல்லை. ஆண்டுடைய கட்டளை அதுதான் உபாகம் வாசிக்கேட்டு 8ஆம் அதிகாரம். ஆண்டுடைய கட்டளை போய் சொல்லுவது, அறிவிப்பது. அந்த அறிவிப்புக்காக ஆரம்பிக்கப்பட தான் திருச்சபைகள். அந்த திருச்சபையை ஆண்டுடைய வார்த்தை அறிவிக்க தான் அங்கே போதகர், கேட்டகிஸ்ட்டு, செக்ஷனு, செக்ரட்டரி, ட்ரெஷரர், அப்புறம் மூப்பர், திருச்சபையும் மூத்த தலைவர்கள். இன்னைக்கு அறிவிக்க ஆரம்பித்தவங்க சண்டை போட்டு வெட்டிக்கிட்டு மாண்டுக்கிட்டு சாகிறான். எதை அறிவிக்க போனானோ அதை விட்டுட்டான். அவனுடைய பதவி உயர்வுக்கும் அவனுடைய அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் செய்வது தான் யார் என்று காட்டுவதற்காக திருச்சபையில் பிளவுபட்டு கொண்டிருக்கிறது. திருச்சபையில் வளர்ச்சி இல்லை. இங்க இல்லை பெண்டிகா சர்ச், டிஎல்சி, ஏஎல்சி, சிஎன்ஐ, சிஎஸ்ஐ. ஒரு சிஎன்ஐ மாடரேட்டர் 4 கோடி திருட்டான் நீ ஜெயிலில் இருக்கார். நிறைய பிஷப் மேலே எஃப்ஐஆர் போட்டு எஃப்சிஆர்ஏ ஃபாரின்லேருந்து காசு வரும். இப்போ நான் என் பிள்ளை ஃபாரினில் இருக்கான், என் வருமானத்தை எங்கள் கோயிலுக்கு பிள்ளையார் குளத்துக்கு அனுப்புகிறேன்னா அது எஃப்சிஆர்ஏ, அதுக்கு ஒரு நம்பர் வாங்கணும். அந்த நம்பரு எல்லா டைசிஸ்க்கும் கேன்சல் ஆகிட்டு. ஏன்னா எல்லா பேராயரும் கிரிமினல் ஆகிட்டான், நல்லவனா இல்லை. கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிடுச்சு. எத்தனை கேஎன்ஹெச் ஹோம் மூடப்பட்டிருக்கு. எத்தனை ஹேச் ஹோமில் இதே மாதிரி வயசானவங்க குருவானவரை கேட்டிங்கன்னா எத்தனை ஹேச் ஹோமில் படித்த மாணவர்கள் இல்லைங்க இந்த ஹோம்லாம் மூடிட்டாங்க. எத்தனை பெத்தேல் ஹோம் மூடப்பட்டிருக்கு. மேல்நாட்டு பணம் இல்லாமல், அக்கௌண்ட் சரியில்லை, நம்மகிட்ட நிர்வாகம், அதிகார துஷ்பிரயோகம், அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்துது. இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்க சொன்னது போய் சுவிசேஷத்தை தான் சொல்லுடான்னார். சுவிசேஷத்தை சொல்கிறத தவிர போட்டுட்டு எல்லா பயிலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆண்டுடைய கற்பனை வீணாக்கி எடுப்படுகிறது. சுவிசேஷம் எப்படி இருக்குன்னா, இப்போ நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக ஆர்த்தர் சத்யானந்தன் ஒருத்தரை போட்டிருக்காங்க. விவேகானந்த மாதிரி ஹிப்பித்தலை, எனக்கு நெருங்கிய நண்பர். அவங்க தம்பி தான் வேலூர் டைசிஸுடைய பிஷப் ஷர்மா நித்யானந்தம். எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஷர்மா நித்யானந்தம். ஒரு 10-15 வருஷமாக என்னுடைய கருத்தும் அவருடைய கருத்தும் ஒன்றா இருக்கும். ஒரே மாதிரி பேசுவோம் 2 பேரும். அவர் ஒரு கோயிலில் பிரசங்கம் பண்ணார். செருப்பை மட்டும் வெளியே வைக்காதரோ, பெருமையை வெளியே வைத்துடுவாடான்னார். நீ செருப்பு கூட கோயிலுக்குள்ளே போட்டு வா, தப்பு இல்லை, ஆனால் பெருமையோட கோயிலுக்கு வராத. அப்போ தான் என்ன இருக்குது, செருப்பு போட்டு வந்தாலும் சண்டை இல்லைடா, பெருமையோடு வந்தாதாண்டா சண்டை. பெருமையோட உனக்கு ஆண்டவர். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தாட் அவர்கிட்ட இருக்கும். அவர் தான் இன்னைக்கு திருமணத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி ஆர்தர். ஆர்தருங்கிறது யாருன்னா, அவங்க அப்பா, இவங்க அப்பா ட்ரௌசர் போட்டிருந்தாரான், காக்கி ட்ரௌசரு, மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரான். சித்தூர் மாவட்டத்திலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் மேற்க. சித்தூர் என்பது ஆந்திராவுடைய கடைசி பகுதி, தமிழ்நாடுடைய ஒரு எல்லை சித்தூர். ஒரு மலையில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாராம். ஆர்த்தர் என்பது ஒரு மிஷினரி வந்தாராம். தம்பி வச்சுனாராம். வச்சுனான்னா வாரியான்னு கேட்டாராம். எதுக்குன்னா படிக்க வாரியாடான்னாராம். அப்படியே மாட்டை அங்கே விட்டுட்டு அவர் கூட போனாராம். 8வது வரையும் படிக்க வச்சு டீச்சர் ஆக்கிட்டாராம். ஆனாலும் அவர் குடும்பம் எல்லாம், நாங்கள் இன்றைக்கி என் தம்பி பிஷப்பாக இருக்கிறாரு, நான் சிஎம்சியில் லேபர் வெல்ஃபேர் செக்ரட்டரியாக இருந்தேன், இதுக்கு காரணம் என்ன, அந்த ஆர்த்தர் ஐயா, அவர் பேரில் தான் எனக்கு எங்கள் அப்பா பேர் வச்சுருக்கிறாங்க. இதுதான் ஆண்டவர் செய்த உபகாரம், பெனிஃபிட். இன்றைக்கி நீங்கள் நானும் மூடப்பட்ட திருச்சபையில் மூடப்பட்ட ஹாஸ்டலில் திறக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு கூட்டத்தில் ஒரு பிஷப்ஸு பெரிய தலைவர்களாக இருந்தாங்க. போன வாரத்தில் ஒரு சென்னையில் ஒரு கூட்டத்தில்
அது மிஷன் சேல் ஜூலை மாதம். சாப்பாட்டை காசுக்கு விற்கிறாங்க. பேராயர் தான் அவர், மிஷன் அவர் தான் இன்சார்ஜ். அவரும் நானும் ஃப்ரெண்டு. நான் சொன்னேன், கொஞ்சம் வேலூர் சாப்பாடு கொடுக்கலாமான்னு. கொடுக்கலான்னு என்னார். ஒரு 600 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு செஞ்சார். மேடையில் வந்து ஃப்ரீன்ட்டார் சாப்பாடு. மிஷன் சேல்னால் என்னது? விற்கிற இடம். ஐஎம்எஸ் சேல் நடத்துறீங்க, யாராவது சும்மா கொடுப்பாங்களா? ஐஎம்எஸ் சேல் சர்ச்சில் ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் 600 பேருக்கு சாப்பாடு. இதுதான் பெனிஃபிட். இன்றைக்கி இப்படி உணவு கொடுக்குறப்போ கிராமத்தில் ராணி சைர்வாள் தூத்துக்குடி மாவட்டத்தில் அசனம் எதுக்குன்னா பிடி அரிசி காணிக்க. ஒரு பிடி எடுத்து பையில் போட்டணும் சோறு பொங்குறப்போ. 3 வேளை சோறு பொங்குறப்போ 3 பிடி, 7 நாளைக்கு 21 பிடி. அங்கி போட்டிருக்க கேட்டகிஸ்ட் வீட்டுக்கு வருவார் சனிக்கிழமை, பையை எடுத்து கையில் கொடுத்துடணும். அரிசி பைய எந்த அரிசி பைய? 25 கிலோ அரிசி பையவா? எந்த பையை கொடுக்கணும்? தூங்கிட்டங்களான்னு பார்த்தேன். பிடியரிசி காணிங்க அவர் இங்கே கொண்டாந்து இங்கே வச்சிடணும். வருஷத்தில் ஒரு முறை அதை பொங்கி பொதுமக்கள் எல்லாத்துக்கும் சோறு கொடுக்குறோம். இந்த பிள்ளையார் குளத்தில் ஒரு நாள், வேப்பங்குளத்தில் ஒரு நாள், சாத்தான் குளத்தில் ஒரு நாள், அந்த இன்னொரு குஸ்தோகில் இருக்காங்களா அந்த ஊர், என்ன ஊர், பேய் குளத்தில் ஒரு நாள். ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்தில் ஓசி சாப்பாடு தினமும் 365 நாள் 365 கோயில். இதுதான் பெனிஃபிட். இதுதான் ஆண்டவர் செய்த உபகாரம். இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவர்கிட்ட அப்படி செய்கிறப்போ சங்கீதம் 138 சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் பெர்ஃபெக்டா ஆண்டவர் செய்து முடிப்பார். நாங்கள் சென்னையில் குடியேறிய பொழுது எங்கள் பகுதி ரோடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. 5 கிலோமீட்டர் போகணும் தண்ணி எடுக்க. இல்லை கிரவுண்ட் வாட்டர், உப்பு தண்ணி 4 அடி தோண்டினா தண்ணி வரும். ஆனால் உப்பு தண்ணிக்கு 5 கிலோமீட்டரு. நோ கரண்ட்டு. நான் சொல்வது 66 வருஷங்களுக்கு முன்னால் தான். நோ டாக்டர், நோ டிரான்ஸ்போர்ட்டிங். எல்லா பக்கமும் ரயில்வே கேட்டு, சுற்றி ரயில்வே லைன், நடுவில் எங்கள் பகுதி உப்பளமாக இருந்தது மிலிட்ரியில். எதுக்கு அங்கே போய் குடியேறினா, காசு இல்லாமல் வாடகை இல்லாமல் குடியேறணும். வாடகை கிடையாது. கவர்மெண்ட் இடத்த, கலெக்டர் இடத்த மடக்கி உட்காந்துக்கிட்டோம். எந்த அடிப்படை வசதி இல்லை. அந்த இடங்களில் எங்கள் சர்ச்சும் இல்லை. அப்போ தான் ஒரு சர்ச்சை ஆரம்பித்தோம். அது இசிஐ திருச்சபை. அதுக்கப்புறம் ஒரு பெண்டிகா சர்ச்சை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சிஎஸ்ஐயாக மாறினோம். சிஎஸ்ஐயாக மாறுறப்போ அந்த சர்ச்சு கட்டணும். உங்களுக்கு பழைய சர்ச் இருக்குது, புது சர்ச்சுக்கு இடம் இருக்குது, கட்டிட்டீங்க. சென்னை கிடையாது, கட்டணும். சர்ச்சு எங்கே நடத்துறது? கட்டுறது காசு இல்லை, நான் சர்ச்சு கட்டணும். ஓலை சர்ச்சு, ஓலையாக இருக்குது, ஓலை பிஞ்சு போச்சு. ஓலை போடுறதுக்கு 12,000 ரூபா, கூட 20,000 ரூபா போட்டால் சர்ச்சு பில்டிங் ஆயிரும். 25,000 ரூபா போட்டால் பில்டிங் ஆயிரும் சர்ச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் நடத்துங்கன்னாங்க. எப்படி ஓபேத் வீட்டில் அந்த உடன்படிக்கை வந்து இறங்கிய போது ஓபேத் வர வர ஆசீர்வதிக்கப்பட்டார். தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போனார். அதே மாதிரி சர்ச்சு எங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கிறப்போ உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் ஓடுவார்கள், 7 வழியாய் ஓடிப்பார்கள். இன்னைக்கு உபாகம் 8ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்டோம். சிறப்பான ஒரு பகுதி, கெட்டப்படாத வீடு, நீ உலாத நிலம். எவ்வளவு! ஆனால் ஆண்டோடைய கற்பனையின் படி நடக்கணும். அந்த கற்பனையின்படி நடக்கிறப்போ அப்போதான் எங்களுடைய வாழ்வு சிறக்க ஆரம்பிச்சது. ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக ஆரம்பித்தோம். ஆண்டவர் உனக்கு விரோதமாய் ஒருத்தர் இந்த உலகத்தில் ஒரு சூப்பர் பவர் கொடுத்தார். எங்கள் சர்ச்சு இன்றைக்கி இருக்கிற எங்களுடைய சிஎஸ்சி சர்ச்சு கெட்டுவதற்கு முன்னால் நாங்கள் கூரையில் வாழ்ந்தோம். ஆனால் சர்ச்சு கெட்டுவதற்கு எங்களுடைய ஆவி ஆத்மாவை கொடுக்குறப்போ ஆண்டவர் எங்களை உயர்த்தினார். அந்த ஆண்டவர் உங்களோடு வந்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதுதான் சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு தோத்திரம். ப்ராக்டிக்கலாக சொல்கிறார் பவுலடிகள். நீங்கள் நானும் ஆண்டவர்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு வந்திருக்கிறோம். தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே. உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. உம்முடைய வழிநடத்தலை எங்களுக்கு தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. நாக்கி பார்ப்போமா?
பார்க்குறப்போ நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. ஆராதனை 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 ஆராதனை. ஆம் தகப்பனே, ஒரு விசை கூட வந்திருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகள் உமது கரத்தில் தருகிறேன். மனமிறங்கப்பா. தேவைகளுக்காக, கண்ணீருக்காக, கர்த்தர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக தோத்திரம், கிஃப்ட்டுக்காக தோத்திரம் என்று ஜெபித்து, குழந்தை பாக்கி எனக்கு இல்லைப்பா, மனமிறங்க, நீங்கள் ஈவா எனக்கு ஒரு குழந்தை கொடுங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக. நல்ல வீடு எனக்கு இல்லை, என் தம்பி கட்டிட்டான், எங்கள் அக்கா கட்டியிருக்காங்க, எனக்கு நல்ல வீடு இல்லைப்பா, எனக்கு ஒரு அரசாங்க வேலை இல்லைப்பா, நான் படிக்கலை, எங்கள் அப்பா போச்சோன்னாங்க, நான் போகல, மாடு மேய்ச்சேன், ஆனால் இன்றைக்கி என் நிலைமை ரொம்ப பரிதாப நிலைமை, ஒரு விசை கூட கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8 படி தகப்பனே, அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற அந்த ஏழை மகளுக்காக தகப்பனே, இந்த வருஷத்தில் ஒரு வீட்டை நீங்கள் கொடுங்கப்பா, உங்களுடைய பிரச்சனை அந்த மகளுக்கு இறங்கட்டும் தகப்பனே. ஒரு விதமான கடன் பிரச்சனை, வாங்கினதோ வெறும் 10,000 ரூபாய் தான் தப்பா, இன்னைக்கு 10 லட்சமா வட்டியோடு கட்டியிருக்கேன், இருந்தாலும் அந்த 10,000 ரூபாய் கொடுக்க முடியாத நிலைமையில ஏக்கத்தோடு தவிக்கிற தகப்பனே, வட்டி கொடுத்தவங்களோ என்னை விட மாட்டாங்கப்பா, ஒரு விஷயம் கூட ஓடிக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு மனமிறங்கி ஒரு விடுதலை கொடுங்க, அந்த வட்டியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. சொத்துக்கள் எல்லாம் இழந்த நிலைமையில, தகப்பன் கொடுத்த சொத்துக்கள், தாய் கொடுத்த சொத்துக்கள், சீதனங்கள் எல்லாத்தையும் இழந்த நிலைமையில, கண்ணீரான வாழ்வில் குடியார கணவனை வைத்து கொண்டு நான் என்ன செய்வது என்று அலைக்கழித்து கொண்டிருக்க அன்பு மகளுக்காக, நம்பிக்கையோடு ஒரு மகனுக்கு என் மகளை திருமணம் பண்ணி கொடுத்தேன், அந்த மகளுடைய வாழ்வு, அந்த மகன் என்ன கேட்டுக்கொண்டே இருக்கிறான், அப்படிப்பட்ட ஒரு மருமகன் தகப்பனே, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, அந்த திருமண வாழ்வில் என் மகளுக்கு ஒரு அன்பான வாழ்வு, அதே மருமகன் உம்முடைய ஊழியத்தை செய்ய கிருபை செய்யுங்கப்பா. மன ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, இந்த 17 குடும்பமாக இருக்கிற பிள்ளையார் குலத்தை தகப்பனே 100% கிறிஸ்துவனா மாற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு சாட்சியான வாழ்வு, எங்கள் திருச்சபையில் ஒரு யூனிட்டி, ஒரு மனம், ஒரு ஒற்றுமை எங்களுக்கு தாங்க தகப்பனே. உம்முடைய கிருபை எங்களோடு வரட்டும், உம்முடைய இரக்கம் எங்களோடு வரட்டும், ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் ஜெபக்கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பு